ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெப்சி விலாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அதுக்கு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்காக உழைச்சி தேஞ்சு போய் இந்த நிலமையில் இருக்குது. ஐ திங்க் 2018 100 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அது ரொம்பவே நல்லா உழைக்குது. அது உடஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் வாங்கிட்டேன். ஆனாலும் இதை தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஃபைனாக நமக்கு சாப் பண்ணி கொடுத்துரும். நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கும் போதெல்லாம் காலையில் கடகடன்னு வேலையை முடிக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொடுத்துரும். அதனால் இது 2 துண்டாக உடையிற வரைக்கும் நான் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஆனியன் சாப் பண்ணிவிட்டு கேப்சிகமும் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் சீரகம் மட்டும் போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா கடுகு எது வேணுமோ நம்மளோட இஷ்டம்லாம். சமைக்கிறதுலாம் இப்படி தான் சமைக்கணும்னு இல்லை, எப்படி சமைச்சாலும் டேஸ்ட் வந்துடும். வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கலாம். அதில் 2 காரத்துக்கு பச்சை மிளகாய். கேப்சிகம் போடுறதுனால பெப்பர் போட்டால் கசப்பாயிடுமா என்னன்னு எனக்கு ஒரு டவுட்டாக, அதனால நான் அதை பெப்பர் சேர்க்கறதுக்கு பதில் நான் சில்லி போட்டுட்டேன். அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு கலரணுன்னா நம்மளுக்கு இதுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. கேப்சிகம் முட்டை பொடி மாஸ் ரெடி. அதுக்கடுத்து சப்பாத்தி. பசங்க சாப்பிட்றதுனால நம்ம தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தோசைக்கல்லில் திரும்ப தோசை ஊற்றிக்க போகிறேன். தோசைக்கு என்னென்னா தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேன். சட்னிலாம் அரைக்கிறதுக்கு டைம் இல்லை, தேங்காயும் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு நம்ம வீட்டில். இந்த அளவு தேங்காய் போதும் எங்கள் 3 பேருக்கும். லன்ச் கட்டிட்டேன். குட்டீஸ்க்கு ஆளுக்கு 3 சப்பாத்தி வச்சு கொடுத்தாச்சு. நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நானும் சாப்பிட போகிறேன். இன்னொரு vlogல பார்க்கலாம். டாடா, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.